Hi children, இதுவரைக்கும் 5th standard mathematicsல first unitல நாம என்ன பார்த்தோம்? Half turn, 1/4 turn, 1/3 and 1/6 turn பார்த்தோம். Next இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா, ஒரு இமேஜோ இல்லாட்டி ஒரு நம்பரோ ஒரு லெட்டரோ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மிரர் இமேஜ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதனுடைய ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் ஃபேஸு அது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து பார்க்க போகிறோம். See, able to explore reflections of familiar 2D shapes initiatively. See, இதில் வந்துட்டு 2D ஷேப்ஸ், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்ஸ் எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஷன்னா மிரரில் காமிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ஆப்போசிட்டாக தான் தெரியும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். See, ஒரு பாய் வந்து நின்றுட்டுருக்கான் பாருங்கள் மிரருக்கு முன்னாடி. While standing in front of a mirror, see your image. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, மிரருக்கு முன்னாடி உங்கள் இமேஜை பார்க்குறீங்க, என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணுறீங்க. Observe your image in the mirror when moving back and coming front to the mirror again. See, மிரரை விட்டு பேக் சைட் போகிறீங்க, மிரர் விட்டு ஃப்ரண்ட்டில் மிரர்லேருந்து ஃப்ரண்ட்டில் வரீங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க? வாட் டு யூ இன்ஃபர்? ஃபர்ஸ்ட் ஒன், யுவர் இமேஜ் இன் த மிரர் இஸ். சி, நீங்கள் போய் உங்கள் மிரர் முன்னாடி நின்னீங்க அப்படின்னா உங்கள் மிரர் இமேஜ் எப்படி தெரியும்? பிக்கராக இருக்குமா, ஸ்மாலராக இருக்குமா, சேம் சைஸாக இருக்குமா? பிக்கராக இருக்குமா? நோ. ஸ்மாலராக இருக்குமா? நோ. எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி எவ்வளோ சைஸில் இருக்கீங்களோ அதே சைஸில் தான் உங்கள் மிரர்லேயும் உங்கள் இமேஜ் தெரியும். ஓகேவா? வென் யூ கோ பேக் யுவர் இமேஜ் இஸ் மூவிங். நீங்கள் வந்து பேக் வரீங்க, அப்போ வந்து மிரர்லேயும் எப்படி தெரியும்? பேக்வேர்டாக தான் இமேஜும் மூவ் ஆகும். உங்களோட இமேஜ் வந்து மிரருக்குள்ளே பேக்வேர்டாக தான் மூவ் ஆகும். நீங்கள் பேக் வரும்போது அது பேக்வேர்டாக மூவ் ஆகும். தேர்ட் ஒன் பாருங்கள். The distance between you and mirror and the distance between you and your image is dash. உங்களுக்கும் மிரருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்கள் இமேஜுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பாருங்கள். ரெண்டும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குமா, அன்ஈக்குவலாக இருக்குமா? ஈக்குவலாக இருக்குமா, இல்லை வேறு மாதிரி டிஃப்ரென்ஸாக ஏதாச்சும், இல்லை இவ்வளோ தூரம் அதிகமாக தெரியுமா? ஈக்குவலாக தான் தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வென் யூ கம் ஃபார்வர்ட் டு த மிரர் யுவர் இமேஜ் இஸ் மூவிங். நீங்கள் வந்து மிரர் கிட்ட போகிறீங்க, அப்போ என்னாகும்? உங்கள் இமேஜும் என்னாகும்? ஃபார்வர்டாக தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், வென் யூ ரைஸ் யுவர் ரைட் ஹேண்ட் the image in the mirror looks like dash hand is raising. See, மிரர் வந்து நமக்கு ஆப்போசிட்னு சொல்லியாச்சு. அப்போது நீங்கள் ரைட் ஹேண்டை ரைஸ் பண்ணும்போது மிரர் இமேஜ் வந்து எந்த ஹேண்டை ரைஸ் பண்ணோம்? உங்களுக்கு எந்த லெஃப்ட் ஹேண்ட், அதுக்கு லெஃப்ட் சைடு தான், ஆப்போசிட் சைடு தான். ஓகேவா? நமக்கு ரைட்னா அதுக்கு லெஃப்ட். வென் யூ ரைஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் த இமேஜ் இன் த மிரர் லுக்ஸ் லைக் ரைட் ஹேண்ட் ரைசிங். நீங்கள் லெஃப்ட் ஹேண்டை ரைஸ் பண்ணும்போது மிரரில் இருக்கக்கூடிய இமேஜ் எந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணும்? ரைட் ஹேண்ட். செவன்த் ஒன் பாருங்கள். லுக் அட் திஸ் ஷேப். சரி, இந்த ஷேப் வந்து மிரரில் காமிக்கும்போது எந்த மாதிரி தெரியும்? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மிரர் இமேஜ், விச் இமேஜ் ஷோஸ் ஏ ரிஃப்ளெக்ஷன்? ரிஃப்ளெக்ஷன் இஸ் நத்திங் பட் மிரர் இமேஜ், அதாவது உங்களுக்கு ஆப்போசிட். சரியா? உங்களுக்கு மிரர் இமேஜ் எப்படி தெரியும்? 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் எது கரெக்டோ அதை டிக் பண்ணி அனுப்புங்க. ஓகே, 7th கொஷின் வந்து நீங்களாக தான் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு, டூ இட் யுவர் செல்ஃப். நீங்களாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். டேக் அ மிரர். யூ ஷுட் டேக் அ மிரர். ட்ரா எ லைன் இன் த ஒயிட் பேப்பர் பை யூஸிங் எ பென்சில் அண்ட் பிளேஸ் இட் பிஃபோர் த மிரர். ஒரு லைன், ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு பென்சிலில் ஒரு லைன் போட்டு அதை வந்து மிரர் முன்னாடி ப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே,
draw a paper, take a paper, draw D and put it in front of the mirror. பேப்பரில் டீன் போட்டு மிரருக்கு முன்னாடி வைங்க. அப்போது மிரரில் அந்த டியோட இமேஜ் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். If we consider the alphabet D as a object, அதுக்கப்புறம் மிரரில் வந்து எப்படி தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மிரர் இமேஜ். நீங்கள் டி வந்து இந்த மாதிரி போட்டு மிரரில் காமிக்கும்போது இந்த டியோட இமேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டியை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்ட். இந்த டி மிரரில் தெரிகிறத வந்து என்னென்னு சொல்கிறோம், இமேஜ். திஸ் ஈவெண்ட் இஸ் கால்ட் ரிஃப்ளெக்ஷன். இந்த மாதிரி நடக்குது இல்லையா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? புரியுதா? நவ் ரிமூவ் த மிரர். இப்போ வந்து மிரரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. The line drawn by pencil is called as reflection axis. பென்சிலில் நீங்கள் ட்ரா பண்ண அந்த லைனை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரிஃப்ளெக்ஷன் ஆக்சிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் டி தான்ட்டு கிடையாது, பி போட்டு பாருங்கள், சி போட்டு பாருங்கள், இ போட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஆல்ஃபபெட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து மிரர் முன்னாடி காமிக்கும்போது உங்களுக்கு இமேஜ் எந்த மாதிரி தெரியுதுன்னு பாருங்கள். ஓகேவா? நீங்கள் காமிக்கிற லெட்டர், நீங்கள் ஒரிஜினலாக ட்ரா பண்ணினது வந்து ஆப்ஜெக்ட்டு, அதை வந்து மிரரில் காமிச்சு மிரர்லேருந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றது தான் வந்து இமேஜ். இந்த மாதிரி நடக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறோம், ரிஃப்ளெக்ஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்சர்வ் த ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் இன் த மிரர் ஆர் ஈக்குவல் இன் சைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட டி வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்ட்டு, இது வந்து இமேஜ். ஓகேவா? இது ரெண்டும் எப்படி இருக்கும், சைஸ் வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? நோ, சைஸ் எப்படி இருக்குது, சேம் சைஸாக தான் இருக்குது, அதாவது ஈக்குவல் சைஸாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், த ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் ஆர் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரிஃப்ளெக்ஷன் ஆக்சிஸ். ஸோ அந்த லைனை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணீங்க இல்லையா, லைனு, அந்த லைன்லேருந்து ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம மேலே பார்த்துருந்தோம் இல்லையா, மிரருக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, இஃப் டைரக்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் லெஃப்ட் டு ரைட், தென் த டைரக்ஷன் ஆஃப் த இமேஜ் ஆன் த மிரர் வில் பி ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இப்போ வந்து நமக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அது வந்து நமக்கு மிரரில் எந்த சைடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரைட் சைடு இருக்குமா. நமக்கு வந்து ரைட் சைடு எந்த மாதிரி எது இருக்கோ அது வந்து மிரரில் லெஃப்ட் சைடு வரும். ஓகேவா? ஓகே, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெட்டர்ஸ் கூட போட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் போட்ட சைஸை விட லெட்டரோட சைஸ் வந்து இமேஜில் தெரியும் போது அதிகமாக பெரிய சைஸாக தெரியுதா, ஸ்மாலர் சைஸாக தெரியுதா, இல்லை சேம் சைஸாக தெரியுதா, டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, அது மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட் சைடு இருக்கிறது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நீங்களா வீட்டில் தான் இருக்கீங்க, ஸ்கூலில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூ ஆர் அட் ஹோம், ஸோ யூ ட்ரை பை யுவர் செல்ஃப். ஓகேவா? அதான் இங்கே கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ட்ரா சம் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஷேப்ஸ் அண்ட் ட்ரா இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் இமேஜஸ் ஆன் யர் சார்ட் அண்ட் ஷோ இட் டு யுவர் டீச்சர். நீங்களும் வீட்டில் இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். வேறு மாதிரி பிக்சர்ஸு, அப்புறம் லெட்டர்ஸு, நம்பர்ஸு, எதை வேணாலும் நீங்கள் போட்டு மிரரில் காமிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு இமேஜ் எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கே புரியும். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் என்ஜாய் இட். வாட் என்ன கொடுத்துருக்காங்க, எதை என்ஜாய் பண்ணுறது? டேக் அ பேப்பர் இன் த ஷேப் ஆஃப் ரெக்டாங்கிள் அண்ட் ஃபோல்ட் இட் இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். ரெக்டாங்கிள் ஷேப் எப்படி இருக்கும், ஞாபகம் இருக்குமா? இப்படி இருக்கும். ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க, டேக் அ ஷீட் ஆஃப் பேப்பர். அதை வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க, அது ஈக்குவல் பார்ட்ஸாக 2 ஈக்குவல் பார்ட்ஸாக வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ட்ராப் எ த்ரெட் இன் த இங்க் பாட் அண்ட் ட்ராக் இட் இன்டு த ஃபோல்டட் ஷீட். நீங்கள் எப்படி வேணாலும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் அதாவது ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கணும். இந்த சைடு 2 சைடுமே அதை மடிச்சிங்க அப்படின்னா நடுவில் வந்து ஒரு லைன் மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ இந்த
இது எல்லாமே நீங்கள் முன்னாடி 4th ஸ்டாண்டர்ட்லேயே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஃபோல்ட் பண்ணும்போது எப்படி தெரியும், நடுவில் ஒரு லைன் மாதிரி தெரியும். ஸோ இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இங்கில் வந்து நினச்சி ஒரு த்ரெட் எடுத்து அந்த பேப்பரில் அந்த ஷீட்டில் வச்சு என்ன பண்ணுறீங்க, அகைன் அதை ஃபோல்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்படி ஃபோல்ட் பண்ணினதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்ப அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பாருங்கள் உங்களுக்கு அந்த இமேஜ் எப்படி தெரியுதுன்னு. ஒரு சைடு இருக்கிற மாதிரியே ஆப்போசிட் சைடும் அதே போலவே இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆர் த டிசைன்ஸ் ஆன் போத் த சைட்ஸ் ஆஃப் த ஃபோல்டட் பேப்பர் லுக் அலைக். அந்த ஃபோல்டட் பேப்பரில் 2 சைடு இருக்கக்கூடிய டிசைனும் ஒரே மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்சர்வ் த சேஞ்சஸ் ஆஃப் டிசைன் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஐடியாஸ் ஆர் ரிசல்ட். அதான் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு. ஓகே, இதெல்லாம் சும்மா ஒரு ஜாலிக்காக வீட்டில் செய்கிறது. செஞ்சுருப்பீங்க நிறையா, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், ரிஃப்ளெக்ஷன், அதாவது மிரர் இமேஜ். ஓகேவா? நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் ஃபேஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், எப்படி இருக்குன்றது தான் பார்த்தோம். அடுத்தது able to explore symmetry in familiar 3D shapes like alphabets. இதில் வந்து சிமெட்ரி, அதாவது 2 சைடுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது, அதுதான் வந்து சிமெட்ரி. ஓகேவா? ஐடென்டிக்கலாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அதான் பார்க்க போகிறோம். For example, if we cut an apple into 2 equal halves, we observe that 2 parts are in symmetry. இப்போ ஆப்பிளை வந்து 2 ஹாஃபாக நம்ம வந்து கட் பண்ணும்போது ரெண்டும் எப்படி தெரியுது, ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ரெண்டுமே எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிமெட்ரி அப்படின்ட்டு சொல்கிறோம். Symmetry is an important geometrical concept commonly seen in nature and is used in every fields of our life. ஸோ இந்த சிமெட்ரி வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய மானுமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க, அதாவது நிறைய கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு எப்படி இருக்கோ அதே போலவே தான் இன்னொரு சைடும் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து என்ன பண்ணுறாங்க, சிமெட்ரி இல்லாமல் இல்லை. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஆர்டிஸ்ட், மேனுஃபேக்சரர்ஸ், டிசைனர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் மேக் யூஸ் ஆஃப் த ஐடியா ஆஃப் சிமெட்ரி. எல்லாருமே வந்து இந்த சிமெட்ரி யூஸ் பண்ணி அந்த ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சிமெட்ரி ரெஃபர்ஸ் டு த எக்ஸாக்ட் மேட்ச் இன் ஷேப் அண்ட் சைஸ் பிட்வீன் 2 halves ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ சிமெட்ரி அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டை 2 ஹாஃபாக பிரித்தாலும் எக்ஸாக்டாக எப்படி தெரியும், ஒரே மாதிரி தெரியும், எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும், ஷேப்பும் சைஸும் சரி ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் வந்து சிமெட்ரி. When we fold a picture into 2 halves and if both the half match exactly, then we say that picture is symmetrical. ஓகேவா? ஒரு பிக்சர் எடுத்துக்கிறீங்க, அந்த பிக்சரை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 2ஆக ஃபோல்ட் பண்ணுறீங்க, 2 ஹாஃபாக பிரிக்கிறீங்க. அதை பிரிக்கும் போதும் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைடுமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது, எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஷேப்பையோ அந்த பிக்சரையோ நாம் என்னன்னு சொல்லுவோம்னா சிமெட்ரி அப்படின்ட்டு சொல்லுவோம், சிமெட்ரிக்கல் பிக்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தாஜ்மஹால் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் 2ஆக நடுவில் வந்து ஆஃபாக பிரித்து பாருங்கள், எக்ஸாக்டாகவே வந்து 2 சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால் அது சிமெட்ரிக்கல்னு சொல்கிறோம். இந்த லீஃபு, பட்டர்ஃப்ளை, அப்புறம் கீழே கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர், அவுல், இது எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஹாஃபாக பிரித்து பாருங்கள், ஈக்குவல் ஹாஃபாக பிரித்து பாருங்கள், எக்ஸாக்டாக நமக்கு சேமாக தான் தெரியும். ஓகேவா? இதனால் இதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம், நாம் சிமெட்ரிக்கல் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லைன் ஆஃப் சிமெட்ரி. When a line divides a given figure into 2 equal halves and it matches exactly, then we say that the figure is symmetrical about that line. ஸோ நடுவில் லைன் போடுறோம், இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், சிமெட்ரிக்கல்னு நம்ம என்ன சொன்னோம், ஃபோல்டு பண்ணி பார்த்தோம், 2 ஹாஃபாக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதே தான் இங்கே நடுவில் சென்டராக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம லைன் ட்ரா பண்ணுறோம். அதனால தான் இந்த
ஃபிகர் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னாலே அந்த ஃபிகர் வந்து சிமெட்ரிக்கல் அப்படின்றது மீனிங். ஸோ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்றோம், இல்லைன்னா ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி. ஆக்சஸ் அப்படின்னா சென்டரில் நம்ம சென்டராக வச்சு பிரிக்கிறது, சென்டர் பார்ட்டை தான் ஆக்சஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா, லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லலாம். சி அதே தான் ஆப்பிளை வந்து ரெண்டாக கட் பண்ணி காமிச்சாங்க, ஈக்குவலாக பிரித்து காமிச்சாங்க. இப்போது அதை வந்து சென்டராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லைன் ட்ரா பண்ணுறாங்க. அதுதான் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி. பட் ரெண்டு சைடும் நமக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டு சைடும் எக்ஸாக்டாக நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ தே ஆர் சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், சிமெட்ரிக்கல் பிக்சர்ஸ். சரியா, ஒரு ஆப்ஜெக்ட்டு எத்தனையா வேணாலும் டிவைட் பண்ணலாம், எப்படி டிவைட் பண்ணாலும் அது சிமெட்ரிக்கலா அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 4 lines of symmetry. We can divide a square in 4 ways symmetrically. இந்த ஸ்கொயரை 4 ways-ஆக நாம் டிவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், ஸ்கொயர் இருக்குது, நம்ம சும்மா ஸ்கொயர் இருக்குது, இப்படி டிவைட் பண்ணாலும் ஈக்குவல் ஹாஃபாக தான் வரும். இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி ஒன்று. இப்படி டிவைட் பண்ணிங்கனாலும் ரெண்டு சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா, இப்படி நீங்கள் டிவைட் பண்ணாலும் ஆப்போசிட் ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும். இப்படி டிவைட் பண்ணிங்கனாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஸ்கொயருக்கு ஹவு மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி 4 ways-ஆக வந்து நாம் பிரிக்கலாம். ஓகேவா, சி ரெக்டாங்கிள் 2 lines of symmetry 2 ways-ஆக மட்டும்தான் அதை பிரிக்க முடியும். ரெக்டாங்கிள் இப்படி நம்ம இது வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி சென்டராக ட்ரா பண்ணியிருக்கேன், மேலேயும் கீழேயும் ஈக்குவல் ஹாஃபாக தான் இருக்குது. இல்லைனா இப்படி பிரிக்கலாம், இப்படி பிரித்தாலும் என்னாகும், இந்த சைடும் ஈக்குவல் ஹாஃபாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஹவு மெனி லைன்ஸ், 2 lines of symmetry for rectangle. See, given is your project, list out 2 symmetrical objects that you know. இது வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் பிக்சரை ட்ரா பண்ணி அது வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணி அனுப்புகிறீங்க. 2 பிக்சர் ட்ரா பண்ணுறீங்க, அந்த 2 பிக்சருமே எப்படி இருக்கணும்னா சிமெட்ரிக்கலாக இருக்கணும். ஓகேவா, எனி 2 பிக்சர்ஸ், 2 பிக்சரும் எப்படி இருக்கணும், சிமெட்ரிக்கலாக இருக்கணும். சிமெட்ரிக்கலாக இருக்கணும்னா ரெண்டு சைடுமே எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும், எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், டேக் த பிக்சர் விச் இஸ் சிமெட்ரிக்கல். இதில் எது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, அந்த பிக்சரை டிக் பண்ணுங்கள். இது வந்து நீங்களாக தான் ட்ரா பண்ணணும். எந்தெந்த பிக்சர்ஸ் சிமெட்ரிக்கலாக இருக்கோ உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதர் ஹாஃபை கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேர்ட் கொஷினில் ஒரு ஹாஃப் அவங்க ட்ரா பண்ணிட்டாங்க, அனதர் ஹாஃப் வந்து நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ஃபோர்த் கொஷின், ட்ரா த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபார் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். ஓகே, லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரினா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கணும், ஒரே மாதிரி தெரியணும். பிரிச்சிங்கன்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தெரியணும், அதுதான் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. நம்ம இஷ்டத்துக்கு லைன் ட்ரா பண்ணுறது கிடையாது. சரியா, ஸோ எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக எப்படி நம்ம சிமெட்ரிக்கலாக பிரிக்க முடியும்னு பார்த்து ட்ரா பண்ணுங்கள், பிரிங்க. ஓகேவா, லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ண. நெக்ஸ்ட் திங்க் இட் கொடுத்துருக்காங்க, இதில் நிறைய இருக்குது. ஓகே, this we'll see in next class. Thank you.